மேகதாது விவகாரத்தில் முதல்வர் வந்து கடந்த ஒரு மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் பல ஆய்வுகளை பல ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். விரைவாக அதில் என்ன செய்யணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக செய்யணும். ஏன்னா முன்னாடி வந்து அவங்க கடிதம் எழுதுறதோட திமுக வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு பின்னாடி துரோகத்தை செஞ்ச மாதிரி ஆன விஷயங்கள் எதிர்க்காது. கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும். அதே ஜனநாயகம் மூவி படம் பார்த்துட்டு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணீர் விடுறமணிலாம் கடுமையாக எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அது படம் மேகதாது விவகாரத்தில் வந்து கர்நாடகாவுக்கு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அது தவறானது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி அன்பு. இல்லை, மேகதாது விவகாரத்தில் முதல்வர் வந்து கடந்த ஒரு மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் இதில் லீகல்லையும் சட்ட வல்லுநர்களையும் எல்லா அளவுலையும் பல ஆய்வுகளை பல ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். விரைவாக அதில் என்ன செய்யணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக செய்யணும். ஏன்னா முன்னாடி வந்து அவங்க கடிதம் எழுதுறதோட திமுக வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு பின்னாடி துரோகத்தை செஞ்ச மாதிரி ஆன விஷயங்கள் எதிர்க்காது. கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் முதல்ல வந்து ஸ்ட்ராங்காக எடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்மளை தவிர வேற யாரும் எடுக்க முடியும். டெல்டா விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும். இப்போ குறுவை சாகுபடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்டா விவசாயிகளுக்கு இலவச காப்பீடு வழங்கணும். அதே மாதிரி காப்பீடு விஷயம் வந்து 15 வருஷமா ரொம்ப மோசமாக போயிருக்கு. விவசாயிகளுடைய காப்பீடு இல்லை, அவ்வளவு தூரம் வந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து விவசாயிகள் காப்பீடு கடந்த 15 வருடமாக போகலை. 2006 போடப்பட்ட காப்பீடுகள், அதுக்கப்புறம் போடப்பட்ட காப்பீடுகள் எதுவுமே சரியாக போய் சேரவில்லை. மேக்ஸிமம் வந்து தனியார் பேங்க்ல போட்டது, அதில் அவங்களுக்கும் வந்து சரியாக ஆலோசனை கொடுக்கல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸு மாவட்ட நிர்வாகம் எதுவும் கொடுக்கல. அதை சீரமைக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சீரமைச்சு காப்பீடுகள் இது வரைக்கும் எவ்வளோ பேர் காப்பீடுகள்ல வந்து விவசாயிகள் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கான டேட்டாவே சரியா இல்லை. அதுக்கான சரியான ஒரு சப்போர்ட்டும் மாவட்ட நிர்வாகத்திலும் கொடுக்கப்படவில்லை முந்தைய காலங்களில். அது சீரமைக்கணும். கண்டிப்பாக சீரமைச்சு சரி. விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகை முதல்வர் தரப்புல முதல்வர் வந்து அலுவலகத்தில் வந்து அனைத்து கணக்கெடுக்கணும் ஆலோசனை நடைபெற்று வருது. கண்டிப்பாக என்ன தேவையோ என்ன விவசாயிகளுக்கு தேவையோ அதை கண்டிப்பாக முதல்வர் வாயிலாக வெளியிடப்படும். ஜனநாயகம் மூவி படம் பார்த்துட்டு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணீர் விடுறமணிலாம் கடுமையாக எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அது படத்தை நாங்கள் பார்த்தது எப்படின்னா எங்கள் தலைவருடைய 3 வருஷ ட்ராவலை தான் பார்த்தோம். ஏன்னா அந்த படம் சாதாரண படமாக பார்க்கும் பொழுது எங்கள் மனசில் ஓடினது என்னன்னா, இந்த 3 வருஷம் அவருடைய கடுமையான ட்ராவல், அவருடைய கடுமையான போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்தார், அந்த அத்தனையும் தாண்டி இந்த படம் ஒன்று வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்திருக்கு. முதலாவதாக இந்த பல தீய சக்திகள் இந்த படத்தை நிப்பாட்ட நினைச்ச அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு முதல்வரான பிறகு அதை பார்க்கும் ஒரு வாய்ப்பு அதில் பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது 3 வருஷ போராட்டத்தை அவங்க தலைவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அது படம் பார்க்கும் பொழுது இந்த 3 வருஷ போராட்டம், இந்த 3 வருஷம் அவர் பட்ட கஷ்டம், 3 வருஷ டிராவல் தான் மனசில் வந்துச்சே தவிர வேற யாருக்கும் இது நாங்கள் சாதாரண படமாக யாரும் பார்க்கல. விருதுநகரில் அந்த படம் ஜனநாயகம் படம் பார்த்தப்ப விஜய் பிரபாகரன் தோல்வியை காட்சிப்படுத்தப்பட்டது சொல்லி தேமுதிகான போராட்டத்தில் இல்லை, அது செக் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த இன்டென்ஷன்லேயும் அந்த மாதிரியான யாரையும் சொல்றதுக்கான இன்டென்ஷனில் படல. அது அங்கே இருக்க நிர்வாகிகள் யாரோ வந்து தவறாக ஒன்று பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த எம்எல்ஏக்கோ இதுக்கோ பெரிய உடன்பாடு இல்லை. அது அங்கே நிர்வாகிகள் ஏதோ தெரியாமல் அதை போட்டிருக்காங்க, அந்த இதை போட்டிருக்காங்க. பட் அதுக்கும் அந்த எம்எல்ஏக்கும் தொடர்பு இல்லை. அது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி.